அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எதை பற்றினதுன்னா, இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமானது தான். வேலை இல்லாத இளைஞர்கள், வேலை இல்லாத பட்டதாரிகள், வேலை இல்லாத மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தினர் எல்லா காலகட்டங்களிலும் போராட்டங்களையும் தேவையில்லாத வாய் வார்த்தைகளையும் விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயல்பான நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டோம்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு இயல்பான வாழ்க்கையில் பார்த்து கொண்டோமானா, அவனுக்கு வேலை இல்லாதது அல்லது வேலைக்கு செல்லாதது அல்லது வேலை கிடைக்காமல் இருப்பது அது அரசாங்கத்தினுடைய ஒரு குற்றமாவோ தவறாவோ இருக்காது. கண்டிப்பாக அவனுடைய விருப்பப்படி தான் அவனால் அவனுடைய வாழ்க்கைக்கான அன்றாட விஷயங்களை தீர்மானம் செய்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்திய அரசாங்கம், அதுவும் குறிப்பாக அரசியலமைப்பு ஒவ்வொருத்தருக்குமே அடிப்படை கடமைகள், உரிமைகள், அவங்களுக்கான தேவைகளை, அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்களாவே முடிவு செஞ்சுக்கலாம், தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்குது. எல்லாருக்கும், எனக்கும் ஒரு அடிப்படை உரிமை, சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. பிரதமராக இருக்கிறவங்களுக்கு இருக்குது, முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கு இருக்குது, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கட்டும் அல்லது வேற ஒரு அரசு ஊழியராக இருக்கட்டும் அல்லது தனியார் ஊழியராக இல்லாட்டி தனியாரில் பணிபுரிபவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்கவுங்கள தான் தீர்மானம் பண்ணிக்கிற மாதிரி அரசாங்கம் வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதில் வேலை வாய்ப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அரசாங்கத்தினால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதை பயன்படுத்திக்கிட்டு வேலையை தக்க வச்சுக்கிட்டு வேலையில் தொடர்ந்து பணிகளை அன்றாடம் பார்த்து கொண்டு வருமானங்களை ஏற்படுத்தி கொள்கிறது ஒவ்வொரு குடிமகனுடைய அல்லது ஒவ்வொரு குடிமகளுடைய தலையாய கடமை. இதில் நம்ம அரசாங்கத்தை நம்ம எப்படி பழி சொல்வது அல்லது குற்றம் சொல்வது? அதாவது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பண தேவை ஏற்படும் போது வேலைக்கு போவேன், பண தேவை இல்லாத போது சமூகத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு விஷயங்களை காணொலி மூலிமா சொல்லுவேன். அதே மாதிரி ஏதாவது நான் சம்பாதிக்கிறது எனக்கு பத்தலைன்னா கூட நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு குறைஞ்சது என்னோடய தேவைக்காகவாவது மற்றவங்கள நான் நாடுற விஷயத்தை குறைச்சிக்கொள்ள தான் நான் பார்ப்பேன். அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். இன்னைக்கு வேலை வாய்ப்புல இல்லாமல் இருப்பவங்களில் எத்தனை பேர் வேலைகள் இருந்தும் அதுக்கு போகாமல் ஒரு வேலையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதாவது வீட்டிலையே உக்காந்துக்கிட்டு அந்த தெரிஞ்ச வேலை மட்டும் கிடைச்சா மட்டும் தான் போவேன். வேற அந்த வீணாக வீட்டில் உக்காந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலைகளை கற்றுக்கொண்டு நிறைய வேலைகளை கற்றுக்கிட்டு எந்தெந்த வேலை எப்பப்போ கிடைக்கும் போதோ அப்பப்பெல்லாம் போய் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி இப்போ இருக்கிற நம்ம உலக பொருளாதாரத்தில் பார்த்தோம்னா நம்ம இந்தியா எவ்வளவோ முன்னேறி வந்திருக்குது, அதுவும் 5வது இடத்துக்கு வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காரணம் என்னென்னா, வேலைகள் இருக்குது, ஆனால் அந்த வேலைகளை செய்கிறதுக்கான திறமைகள் தான் இந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஒன்றா வேலைக்கு போவாங்க, போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் கூடவோ இல்லை நிர்வாகத்து கூடவோ ஏதாவது மனக்கசப்பு, பிணக்கு, கருத்து வேறுபாடு, முரண்பாடு இது ஏற்பட்டுச்சுன்னா வீட்டில் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் எனக்கு வேலை இல்லை, கவர்மெண்ட் எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்து மேலேயே பழிய போடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அரசு பணி அல்லது அரசாங்க வேலை கண்டிப்பாக தான் அதுதான் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அரசாங்கத்தினுடைய கையிலேயே விட்ட அதாவது பணிகள், அப்புறம் சம்பளம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு லாபம் நஷ்டம் வர்றது, இதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்டேயே ஒப்படைச்சனால தான் நேரு அவர்கள் அந்த விஷயத்தில் தோல்வி அடைஞ்சார். இப்போது தனியாரும் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அந்தந்த மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு மையங்களில் நம்ம தொடர்பு கொண்டு நம்ம அங்கே பேசினோம்னாவே ஏதாவது ஒரு தனியார் வேலையை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த தனியார் வேலையை நாம் பயன்படுத்திக்கிட்டு அது மூலமாக அந்த வாய்ப்பை நாம் தான் தக்க வச்சுக்கணும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம மனசுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகிறது, அப்புறம் நிற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு
அப்புறம் அரசாங்கத்தை குறைபாடு சொன்னோம்னா அதில் எந்த விதமான பிரயோஜனமும் மக்களுக்கு இல்லை. இதனால நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, மக்களில் எத்தனை பேர் ஒரு தனித்துவமாக தனித்திறமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு போக பிடிக்காம ஒரு தனியாக எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு வீட்லேயோ இல்லை அல்லது வெளியிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு எதையாவது ஒன்று நினச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி மனசை ஒரு பக்கம் அலைபாய விட்டுக்கிட்டு வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதான் அந்த வேலையில்லா வேலை வாய்ப்பு இல்லை, அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா நான் ஆய்வு செஞ்சதில் எனக்கு கிடைச்சிருக்கிற கருத்து. வாழ்க்கையில் தனிப்பட்ட நபருக்கு ஏற்படுற விரக்திக்கும் அந்த ஒரு கவலைகளுக்கும் அப்புறம் வேற என்ன சொல்லலாம்னா அவங்களுடைய திறமைகளை வளர்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டதுக்கும் அதுக்கு அரசாங்கம் பொறுப்பாகாது. நமக்கு 2 கை, 2 கால், கண், மூளை, அது எல்லாம் சுயமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை, இதெல்லாம் நான் சொன்ன இந்த இதெல்லாமே இயற்கையாகவே நமக்கு கிடைச்சிருக்குது. அதை பயன்படுத்தி நாம தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நாம் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழணும்னா நாம தான் நமக்காக வேலை செஞ்சு மற்றவங்க பேச்சை கேட்டோ அல்லது எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது தாய் தந்தையினரோ அல்லது அரசாங்கமே ஏதாவது ஒரு வகையில் விளம்பரங்கள் மூலமாகவோ அல்லது பல தரப்பட்ட வசதி வாய்ப்புகள், மேம்பட்ட முறைகள், வேலைவாய்ப்பு மையங்களில் கொடுக்கிற ஏற்படுத்துகின்ற இந்த வேலைவாய்ப்பு முகாம், இதெல்லாம் தான் என்னன்னா ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம நாம் சும்மா எடுத்த உடனே ரொம்ப உச்சத்துக்கு போகணும், ஒரு கஷ்டமில்லாத வேலையை அடையணும் அப்படின்னா எல்லாமே கஷ்டமாக தான் போயிடும். பலவீனத்துக்கும் பலத்துக்கும் இருக்கிற ஒரு இடையில இருக்கிற இடைவெளி தான் நம்ம வாழ்கின்ற போராட்டம், அதாவது வாழ்க்கையினுடைய போராட்டம். நம்ம பலவீனமாக இருக்கிறோமா அல்லது பலமாக இருக்கிறோமா, இதை தான் நம்ம சோதனை பண்ணி பார்த்து பலமான வாழ்க்கை முறைக்கு போகணுமா அல்லது பலவீனமான வாழ்க்கை முறையிலேருந்து படிப்படியாக முன்னேறி கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு பார்த்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றோமா அப்படிங்கிறத பார்க்கணும். எடுத்ததுக்கெல்லாம் அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அரசாங்கத்தினால ஒவ்வொருத்தரையும் இப்போ 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவிலன்னா 140 கோடி மக்களையும் ஒவ்வொருத்தரையா வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் எம்எல்ஏ, எம்பிக்கள், வார்டு கவுன்சிலர்கள் இவங்கன்னு வந்து அதாவது நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள அணுகலாம். அல்லது நீங்கள் எதுக்குமே வேலை வாய்ப்புன்னா எதுக்குமே போக வேண்டாம், வேலை வாய்ப்பு மையத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாவே அங்கேயே உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அங்கே பணிபுரியறதுக்கு அடிப்படையாக என்ன வேணும்? பெரும்பாலும் இப்போ இந்த வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுறதுக்கான காரணம் ஒரு அடிப்படை விஷயங்கள். அந்த அதாவது மக்கள் வேலை இல்லாத மக்கள் கற்றுக்கொள்வது இல்லை. ஒரு இடத்துக்கு ஒரு ஹார்ட்வேர்னு சொல்லக்கூடிய ஒரு கடினமாக உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பொருளை தூக்குறதுனா இந்த அளவுக்கு குனியணும், இந்த இடத்துல அந்த பொருளை பிடிச்சி முதல்ல கொஞ்சம் தூக்கி பார்க்கணும், அது அதனுடைய ஒரு நிலைப்புத்தன்மை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை நம்ம கையிலேருந்து நழுவி போகாத மாதிரி பிடிச்சி தூக்கி இது பண்ணணும். அதே மாதிரி ஒரு பொருட்களை வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா அதை நமக்கு எடுக்க தெரியணும். குறிப்பெடுக்கணும்னா வந்து நமக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதவாவது தெரியணும், அல்லது குறைஞ்சபட்சம் எழுதவாவது நமக்கு தெரியணும், வாசிக்க தெரியணும். அப்புறம் நம்ம யோசிக்க தெரியணும். நம்ம போய் தவறான பொருட்களை வாங்கக்கூடாது. போன இடத்துல இருந்து ஏதாவது சந்தேகம்னா அழைப்பு கொடுத்து பேசணும். ஒரு முறைக்கு 10 முறையாவது பேசணும். இப்படி ஒரு வேலைக்கு நாம் நுழைஞ்சதுலேருந்து ஒரு பலவீனமான நிலையிலேருந்து நம்மளுடைய நிலை நம்ம படிக்கிற காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த நிலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடுநிலைக்கு முன்னேறி அதுக்கப்புறம் பலமான நிலைக்கு முன்னேற வரைக்கும் நம்ம படிப்படியாக தான் அதில் முன்னேறி ஆக முடியும். இந்த படிப்படியான வளர்ச்சி தான் எந்த ஒரு 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 வேலை வாய்ப்பு துறை வந்து கெடுத்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த அரசு பணித்துறை தான் நிச்சயமாக எல்லாரும் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அரசு பணிகளை மட்டும்தான் ஒரு பலவீனமாக இருக்கக்கூடியவனா ஏதாவது குற்றப்பணப்பணமா இல்லைன்னா ஒரு அதிர்ஷ்டத்து மூலமாக ஒரு பலமான ஒரு பணியில் போய் உட்கார முடியுது. அவங்க உட்காந்ததுக்கப்புறம் பகுத்து பார்க்கறது
அதாவது அந்த வேலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்னு அறிக்கை எடுத்து இது பண்ணுறது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக நின்று மக்களுடைய குறைபாடுகளை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதில் அறிக்கைகளை ஆய்வுகளை எடுத்து கொடுக்கறதில் ஒரு குறைபாடு வைக்கிறது. இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட சிக்கல்கள், ஒரு பலவீனங்கள், குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு துறையாக அரசு பணித்துறை இன்றைக்குமே இருக்குது. அது இன்னும் முழுமையாக சரியாகலை. அதுலேயும் பல துறைகள் வரும். இந்த பல துறைகளை நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம காலம்தான் விரயமாகும். ஆனால் இதில் இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடியது வேலைவாய்ப்பு இல்லாத மக்கள் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்கணும். இன்னும் முதல்ல ஒரு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும், இல்லைன்னா பரிந்துரை பண்ணணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிச்சிருக்காங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இந்த வேலைவாய்ப்பு மையம் மூலமாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தில் பணிபுரியறதுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவை, அது படித்தது போக இன்னொன்று நடைமுறையில் என்னென்ன மாதிரியான ஒரு சிறு சிறு வேலைகளை அப்படியே அந்த இதுக்கு சம்மந்தமாக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணி சம்மந்தமான ஒரு வேலைகளை செஞ்சு அதில் நல்லா கற்று தேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறத உற்று நோக்க சொல்லி கண்டிப்பாக வேலைவாய்ப்பு மையத்தில் ஒரு அறிவுரை கொடுக்கணும். அறிவுரை கொடுத்து அந்த வேலைகளெல்லாம் செய்ய தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான நிறுவனத்துக்கு தாராளமாக வந்து பணிக்கு செல்லலாம். இல்லைன்னா வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனத்துக்கும் போயிட்டு வெளியிலையும் வந்துட்டு வீட்டில் வந்து உக்காந்துட்டு அரசாங்கம் சரியில்லை இப்படியே வந்து பழைய பஞ்சாங்கத்தையே பாட்டு பாடிக்கிட்டு கிடப்பாங்க. இப்போ நம்ம வேலை வாய்ப்புங்கிறது எங்கேயும் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. நாம் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். எவ்வளவோ முதலீடுகள்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு கட்டமைப்புகள்லாம் கட்டமைச்சு வச்சுருக்காங்க நம்ம மாநில அரசும் மத்திய அரசும். அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் உங்களுக்கு கையில் ஒரு 10 பைசா இல்லை கடனாளியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்து வேலை செய்யணும். கடனாளியாக இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குமே நான் சொல்கிறேன், கடனாளியாக நீங்கள் இருந்து ஒரு காசுமே இல்லை, மற்றவங்ககிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்து தான் வாங்கி தான் வந்து பொழப்பை நடத்தி ஆகணுங்கிற ஒரு நிலைமையில் இருந்து நீங்கள் ஒரு 400 பேர் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற அந்த ஒரு, அதாவது ஒரு 400 பேர்லேருந்து ஒரு 4000 பேர் வரைக்குமாவது நம்ம குறைஞ்சது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம மாறி இருக்கணும். நாம் ஒரு 400 பேரில் இருந்து 4000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமைக்கு உயரணும்னா கண்டிப்பாக அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா ஒவ்வொரு கட்டத்திலும் என்னென்ன மாதிரியான வேலைகளை தெரிஞ்சிருக்கணும். அந்த வேலைகளை தெரிந்து கொள்வதற்கு எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை நாம் அணுகணும், என்னென்ன மாதிரியான ஒரு உதவி மையங்களை நாம் அணுகணும். அதன் பிறகு ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சு அதில் கற்று தேரும்போது அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை நுணுக்கத்தை நம்ம கற்ற பிறகு அதுக்கடுத்து நம்ம நகர்ந்து போகிற ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது அடுத்த கட்ட நிறுவனமாக இருக்கட்டும், அது எந்த ஒரு இடமா இருந்தாலும் அங்கே நம்ம போயிட்டு என்ன பண்ணணும்னா வெளியில் தள்ள முடியாத அளவுக்கு அங்கே உட்காந்து அந்த நம்ம கற்றுக்கொண்ட அடிப்படையான வேலைகளை அல்லது பணிகளை நம்ம அங்கே செஞ்சோம்னா அந்த நிறுவனத்துக்கு வருமானம் வர மாதிரி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது, இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பணிகளுக்கு செல்லக்கூடிய மக்களில் வேலைகளுக்கு செல்கிறாங்க அப்படின்னா காலையில் வேலைக்கு போகிறாங்க, இரவு மாலை நேரம் அல்லது இரவு நேரம் வரைக்கும் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த செய்திகளை பார்க்கறது, உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, உலக பொருளாதாரம் எப்படி இருக்குது, இன்னொன்று பங்குச்சந்தைனா என்ன, பங்குச்சந்தையில் எப்படி முதலீடு பண்ணுறது, நம்ம உழைக்கிற உழைப்புக்கு நம்ம பணிபுரிகிற நிறுவனத்துக்கு எந்த மாதிரியான முதலீடுகள் வருது, இதெல்லாம் எதுவுமே அவங்களாம் கண்டுக்கிறது இல்லை, அவங்களுக்கு தெரிகிறது இல்லை, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அதே சமயம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவங்க தொடர்ச்சியாக ஒரு 20 வருடங்களோ அல்லது 30 வருடங்களோ அல்லது 40 வருடங்களோ பணி பார்க்குறாங்க, பணிகளை தொடர்ந்து பார்க்குறாங்க, நல்ல வருமானமும் ஈட்டுறாங்க.
அந்த வருமானம் வரும்போது, அந்த வருமானம் அவங்களாலேயே தக்க வச்சுக்க முடியறதில்ல. இதுதான் பலவீனம்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அதாவது அவங்க செய்யக்கூட வேலைய எந்த காலத்திலயும் அத வீழ்ச்சி அடையவும் கூடாது. அதாவது அந்த வேலைக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இன்னொன்னு உலக விஷயங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமாவது அந்த மக்கள் செய்திய பார்த்தே ஆகணும். ஒவ்வொரு இடத்துல புரிபவர்களா இருக்கணும். ஒரு இஸ்திரின்னு சொல்லக்கூடிய அந்த துணிக்கு அயனிங் கூடிய வேலையா இருக்கட்டும், அல்லது துப்புரவு பணியா இருக்கட்டும், அல்லது ரோடு போடவங்களா இருக்கட்டும், அல்லது இந்த ஆர்டிஓல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலைவாய்ப்பு மையத்துல புரிபவர்களா இருக்கட்டும், அல்லது எங்க பணிபுரிபவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் அங்க சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குது. இப்ப தற்சமயம் நம்ம பார்க்குற வேலைகள்ல, பணிகள்ல என்னென்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு புதிய படைப்புகள், ஒரு புதிய கருவிகள், தொழில்நுட்பங்கள் ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட துறைனா அந்த குறிப்பிட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு அந்த செய்திகள் எல்லாம் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறதையும் நம்ப ஒரு உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அ ஆனா என்னதான் நம்ப ஒரு மேம்பாட்டுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்தாலும், அதுல மக்கள சென்றடையறதுல ஒரு குறைபாடுகள் இருக்கிறதுக்கான காரணம், தினமும் வேலை செய்யக்கூடிய மக்கள் அவங்க அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுடைய முனைப்பு ரொம்பவே குறைவா இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க செய்யக்கூடிய வேலை அப்படி. அந்த வேலை ஒரு வேலை செஞ்சுட்டாங்கன்னா, அந்த வேலை அப்படியே மனசுலயோ இல்லைன்னா நம்மளுடைய ஒரு சிறுமூளையிலயோ பதிஞ்சிடும். அதையும் திரும்ப 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 செஞ்சு 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 அதுல ஒரு புதிய படைப்பு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேலைக்கான விஷயம் அவங்களுடைய நினைவு விட்டு மறையாது. வேற யாராவது ஒருத்தங்க சொல்லிக் கொடுத்தா தான் கண்டிப்பா அவங்களுடைய மனசுலயும் ஒரு புதிய படைப்புக்கான ஒரு புரிதலும் ஏற்படும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது, வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மக்கள் என்ன கத்துக்கிட்டாங்க? அவங்க என்ன சமூகத்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க? இன்னொன்னு தொடர்ச்சியா 20 வருடங்கள், 30 வருடங்கள், 40 வருடங்கள் ஒருத்தர பணிபுரிய வைக்கிறதுல இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு கட்டாய சூழ்நிலை தான் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களையும் உருவாக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் இங்க வருது. காரணம் என்னன்னா, இப்ப தொடர்ந்து ஒருத்தர் இப்ப எப்படியும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் அதிகபட்சம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம். அந்த சூழ்நிலையில இருந்து அவங்க 8 மணி நேரமோ இல்ல ஒரு 24 மணி நேரத்துல தொடர்ந்து ஒரு 20 மணி நேரம் பணிபுரிஞ்சா அவங்களுக்கு எப்படி மனநலம் இதாகுமோ, அழுத்தம் வருமோ, அதே மாதிரி தான் தொடர்ந்து பணி 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 வேலை 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 சம்பளம் 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 வருமானம் வருமானம் வருமானம்னு போயிட்டே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் மனசு ஒரு கட்டத்துல எதையும் ஏத்துக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையிலிருந்து விலகி ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு நிலையாவே மாறிடும். குறை சொல்றதுக்கான காரணம் என்னவா வருதுன்னு பார்த்துட்டோம்னா, பெரும்பாலும் நான் சொல்றேன். ஏன்னா இதை நீங்க தனிப்பட்ட விதத்துல என்கிட்ட நீங்க கேட்டாலும் சரி, அல்லது நீங்க ஆய்வு பண்ணனாலும் சரி, அல்லது நீங்க அரசாங்கத்தை அணுகினாலும் சரி, எல்லாத்துலயும் இது ஒரே ஆய்வு முடிவு தான் வரும். அதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து ஒரே பணியில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பணியிலேயே ஒரு மேலதிகாரி சொல்றதை கேட்டு 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 வேலையை செஞ்சு அவங்களுக்கு என்ன மன இறுக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாயிருது. அந்த மன இறுக்கம் உருவானதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அந்த வேலையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஆனா அவங்களால வேலையை விட்டு போயிட்டா குடும்பத்துக்கு வருமானம் இருக்காது. இன்னொன்னு, அந்த வேலையை விட்டு போயிட்டா நம்மளை நம்பி இருக்கிற குடும்பம், நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையே கட்டமைச்சு வச்சுட்டாங்க. சம்பாதிச்சுட்டு அதை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் கடைசியில அது செலவு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு யாருக்கும் இல்லாமல் போச்சு. அந்த ஒரு வழியில தான் சேமிப்பு இருக்கணும். அதாவது சேமிப்புனா ஒரே இடத்துல பணம் தேங்கி இருக்கக்கூடாது.
செலவு பண்ணணும். செலவு பண்ணாதான் அதுவுமே அந்த பணங்கிற ஒண்ணு நம்மகிட்ட இருக்கும்போது, அந்த பணத்தினால நமக்கு ஏதாவது ஒரு உருவ மாற்றம் அடைஞ்சாதான், நமக்கு மனசுலயும் வந்து ஒரு ஒரு இறுக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து பணம் மட்டுமே சேர்ந்துக்கிட்டே இருக்குது. 40,00,000 50,00,000லாம் 10,00,00,000 100,00,00,000 இப்படியே சேர்ந்துட்டு போச்சுன்னா, அந்த ஒரு பணத்தினுடைய இதே நம்ம மனசுல வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்திடும். எல்லாரும் நமக்கு மதிப்பு குடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்மள எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா, இல்ல அந்த சூழ்நிலையில இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளுக்கு மத்தவங்கள பார்த்து திட்ட தோணும். இல்லைன்னா வந்து ச அ ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டு பண்ண தோணும். நம்மளே தனிப்பட்ட விதத்தில பார்க்கணும். நம்மகிட்ட ஒரு 4 பேர் பேசணும். 4 பேர் பழகணும். சிரிச்சு இது பண்ணணும். நடக்கணும். கை, கால வீசி நல்லா நடக்கணும். நல்லா உடம்பு ஒரு மூளை, அ கண்ணு, காது, மூக்குன்னு எல்லாம் வந்து நல்லா ஒரு செயல்பாட்டுல இருக்கணும். தொடர்ந்து ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டே சும்மா வந்து வருமானமே பார்த்துட்டே கிடந்தோம்னா, அது வந்து என்னைக்கும் ஒத்து வராது. இதனால தான் நான் என்ன முன்னாடி அ நான் முகநூல்ல பட்ட தட்டச்சுல என்ன சொல்லியிருந்தேன்னா, அதாவது ஒருத்தர் குறிப்பிட்ட காலம் ஒரு இப்ப எப்படியும் வந்து ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒரு அரசு பணிக்கு வேலைக்கு எடுக்குறாங்க. இல்ல ஒரு தனியார் வேலைக்கு ஒரு வேலை எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க தொடர்ந்து 10 வருஷம், 20 வருஷம்லாம் வந்து வேலைக்கு இருந்து அவங்க வேலை பார்க்குற மாரியான சூழ்நிலைலாம் வந்து இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ வேலை பாரு. வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில நீ சம்பாரிச்ச காச போயிட்டு நீ வீட்லயே உட்காந்து நெறைய செய்திகள பாரு, நெறைய விஷயங்கள தெரிஞ்சு மறுபடியும் படி. மறுபடியும் கல்வியில கவனத்த செலுத்து. இல்ல உன்னுடைய கவனம் எங்க ஒரு கிராஸ்பிங் பவர் அதாவது ஈர்த்துக்கொள்ள திறன் அதிகமா இருக்கிற இடம் எங்கேயோ, அங்க போயிட்டு நீ உன்னுடைய கவனத்த செலுத்து. பொதுவா ஒருத்தன் வந்து களைப்படைஞ்சுட்டான்னா, கவனம் செலுத்த முடியலன்னா, உடனே என்ன பண்ண போவாங்கன்னா, ஒண்ணா மது அருந்த போவாங்க. இல்லைன்னா வந்து ஒரு டீ, காப்பி குடிக்க போவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா இந்த மாதிரியான இடங்களுக்கு ஊ டூருக்கு போறேன். இது அப்படியே வழக்கமா படுத்திட்டாங்க. ஒருத்தனுக்கு இது மனசுக்கு நல்லா இருக்குமா தெரிஞ்சதுன்னா, உடனே அடுத்தவனுக்கும் சொல்லி அது அது உனக்கும் உன்னுடைய மனசுக்கும் நல்லா ஆறுதலா இருக்கும். நல்லா ஒரு களைப்பா இது பண்ற மாரி இருக்கும். மன இறுக்கத்த தளர்த்துற மாரி இருக்கும். நீயும் வந்து டூருக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு சொல்லிட்டு, தேவையில்லாத விஷயங்கள அ கவனத்த செலுத்த சொல்லிட்டு மத்தவனையும் புடிச்சு தள்ளுறாங்க. இது எங்க வரும்னு பார்த்துட்டோம்னா, பொதுவா பெரும்பாலும் அந்த ஒரு ஒரு தொழில நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்த நடத்தக்கூடிய அ அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு அழுத்தம் தான். இத நாம வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும்னா, அது மேல நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அரசாங்கமும் சரி, இல்ல ஒரு பொதுமக்களும் சரி, அந்த இது மேல நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதாவது உழைக்கணும். எல்லாரும் உழைச்சு பிழைக்கணும், சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு அன்றாட காட்சியா இருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அல்லது தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சுட்டு அத ஒரு அவங்களுடைய வளர்ச்சிக்காக எந்த நிலையில இருந்துகிட்டு அவங்க வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்காங்களோ, அதை இன்னும் செலவு பண்ணி அல்லது முதலீடு பண்ணி அவங்கள இன்னும் வளர்க்கணும். வளர்த்து அவங்கள இன்னும் ஒரு மேம்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நெறைய அதாவது வேலைவாய்ப்பு உருவாக்குபவர்கள உருவாக்குற ஒரு நிலைமைக்கு நம்ப போனோம்னா தான், நம்ப வேலைவாய்ப்பு இல்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள விட்டு போகும். என்னுடைய இந்த காணொளியில நான் வந்து சொல்லியிருக்கிற அந்த ஒரு மையக்கருத்து என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா மத்திய அரசும், மாநில அரசும் உற்று நோக்கணும். உற்று நோக்கி என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா அடுத்த தலைமுறையினருக்கு அவங்க அடுத்த தலைமுறையினர்ல இருந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பணிபுரியணும். அப்ப இடையில ஒரு இடைவேளை எடுத்துக்கணும். அதாவது தினமும் ஒரு நம்ப யூடியூப்லாம் சரி, அல்லது ஒரு வீட்ல உட்காந்து நம்ம பார்க்கக்கூடிய டிவி சேனல்னாலும் சரி, நல்ல ஒரு விஷயங்கள காது குடுத்து கேட்டு, நெறைய கத்துக்கிட்டு, அ திரும்ப திரும்ப நாம இன்னும் ஒரு ஒரு 4 ஒரு என்ன தொழிலதிபர்கள் நம்ம உருவாக்கணும். அவங்க இன்னும் நெறைய பேர்த்த உருவாக்கணும். அது அப்ப என்ன ஆகும்னா, வேலை இல்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா குறையும். இந்த குறை சொல்றவங்களுக்கு என்ன மாதிரியான மனநோய் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு, அத முறையா நம்ம இது பண்ணணும். எனக்கு ஏன்னா வேலையில்லா திண்டாட்டத்துல இருக்கிறோம், வேலை இல்ல அப்படின்னு சொல்றவங்கலாம் பெரும்பாலும் பார்த்துட்டோம்னா, இந்த வயசுக்கு கல்யாணம் ஆகல, காதல் தோல்வி ஆயிடுச்சு, குடும்ப கஷ்டம், அப்பா வந்து அப்பா இன்னும் ரொம்ப மது போதை அல்லது வேற ஏதாவது போதையில வந்து போய் கிடக்குறாரு. இல்ல சொந்தக்காரங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணிட்டாங்க. கடன் வாங்கிட்டு, காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு என்ன சொல்றதுன்னா, வேலையில கவனத்த செலுத்தாம
தன்னுடைய நிலைப்பாட்டை இழக்கிறவங்களை எப்படி நம்ம மீட்டு கொண்டு வரோமோ அதில் தான் வேலை வாய்ப்பு இல்லா திண்டாட்டம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் இந்த காணொலி மூலமாக தெரியப்படுத்துக்கிறேன். என்னோட இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேர தான் நிறைய பேர் கேட்க தான் என்ன ஆகும்னா, சரி வேலையில்லா திண்டாட்டங்கிறது சமூகத்தில் ஒரு ஒரு நாட்டில் எதை அடிப்படையாக வச்சு செயல்படுதுங்கிறது நல்லாவே தெரியும். அப்படி அந்த செயல்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா தான் கண்டிப்பாக அந்த வேலையில்லா திண்டாட்டம் தீவிரவாதத்தை அடிப்படையாக வச்சு வரதா, அல்லது இயல்பான ஒரு வேலையில்லா திண்டாட்டம் உருவாகி இருக்கிறத அடிப்படையாக வச்சு வருதா அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதே மாதிரி இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களோட இன்னும் நுட்பமான ஒரு ஆழமான ஆய்வுகளோட உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.